நண்பர்கள் இவருக்கும் உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யார்கிட்ட கலந்துரையாட போறோம் அப்படின்னா ஆதனூர் பேராசிரியர் வே ஸ்டாலின் அவர்கள்ட்ட கலந்துரையாட போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்கை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். அது மாரி செல்வராஜ் அவர் களத்துல போய் மக்களுக்கு சேவை புரிகிறாரு. ஆனா நீ சேவை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜாதி வெறியர்கள் எல்லாமே அவரை திட்டி இருக்காங்க சமூக வலைத்தளங்கள்ல. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, மாரி செல்வராஜ் அவர்கள் யாரு அப்படின்றது நம்ம சொன்னாலும் சொல்லாவிட்டாலுமே மாரி செல்வராஜ் அவர்கள் யாரு அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரியும். இந்த இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஆதரவாக பதிவுகள் எல்லாமே போட்டிருக்காரு. ஆனா நம்ம ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் இது நாள் வரைக்கும் வாய் திறக்காம இருக்காரு. இந்த விமர்சனத்துக்கு வாய் திறக்காம இருக்காரு. ஏன்னா மாரி செல்வராஜ் அவர்கள் எல்லாருமே டார்கெட் பண்றாங்க. ஆனா கிருஷ்ணசாமி அவர்கள் எந்த விதமான வாய் திறக்காம இருக்காரு. என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறேன்? நாங்க இப்படி பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கு எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். அவருக்கு பாவா அண்ணன் மாரி செல்வராஜை பார்த்து பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அச்சம் ஏற்பட்டுருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா அதாவது அச்சம்டா அரசியல் அச்சம் கூட இந்த இடத்துல சொல்லலாம். அதாவது வெகுஜன மக்கள்கிட்ட மனசை இன்னைக்கு வென்று கொண்டு இருக்கிறார். அதாவது அவரை அறிந்தும் அறியாமலும் பார்த்தோம்னா தென் மாவட்டங்களில் அவர் ஆழமாக தங்களுடைய தன்னுடைய உறவுகள், தன்னுடைய சமூக மக்கள் அதை கடந்து சாதியற்ற மனிதனாக வாழ வேண்டும் என்கின்ற ஜனநாயக சக்திகளுடைய மனதை வென்று கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் கூட அண்ணன் கிருஷ்ணசாமிக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கலாம். அவரு எளிய மக்களுடைய இது மனசெல்லாம் வெல்றாரு. ஓகே, அதனால நம்ம கிருஷ்ணசாமி அவர்களுக்கு அச்சம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? நாளைக்கே அவர் ஒரு நாடாளுமன்ற கேண்டிடேட்டா வரலாம், இல்ல சட்டமன்ற வேட்பாளராக கூட நிக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அதிகாரத்தை முன்னோக்கி, அதாவது நகர அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் அடிப்படையில் போட்டியாளராக கூட வரலாம் இல்லையா? கிருஷ்ணசாமி அவர்களுக்கே போட்டியாளர் வருவாங்களா? போட்டியாளராக வந்தாலும் வருது அண்ணன் மாரி செல்வராஜ் தான் ஜெயிப்பார். அது வேற விஷயம் சொல்றேன். அதெல்லாம் நடக்கலாம். அந்த வாக்குகள் எல்லாமே இங்க திசை மாறி போயிருமோ நச்சப்படுறாரோ ஒருவேளை அரசியல் வாக்கு மாறித்தேன் போகும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சாதியற்ற மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற கான்செப்ட்ல இருக்கக்கூடியவர். அந்த அடிப்படையில் அண்ணன் கிருஷ்ணசாமிக்கு படும் வீழ்ச்சி ஏற்படும். ஆக இன்னொரு விஷயம் இந்த இடத்துல பதிவு செய்யணும். மாமன்னன் படம் வருகிற போது யார் முதல்ல கிரிட்டிசைஸ் பண்றாங்க? கிரிட்டிசைஸ் பண்ண முதலே ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் தான். ஆனா இன்னைக்கு பாதிக்கப்படுகிற பொழுது அந்த களத்துக்கு போயிருக்காரா? இல்ல. ஏதாவது அறிக்கை விட்டுருக்காரா? இல்ல ஏதாவது நிவாரணம் கேட்டிருக்காரா? இல்ல. அங்க படுகொலை நடக்கும்போது இதுல இருந்து கொண்டுட்டு வாங்க, எதுல இருந்து அமித்ஷாட்ட இருந்து நான் கேட்டு நான் பாருங்க துணை ராணுவத்தை அனுப்புறேன் அப்படின்னாரு. இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் குறிப்பா முக்குளத்தோரும் தேவேந்திர உலகம் அதிகமாக எல்லா சமூக மக்களும் பாதிக்கப்படுறாங்க. பெரும்பான்மை இவங்க ரெண்டு மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த மக்களுக்கு இதுவரைக்கும் வாய் திறக்காத கிருஷ்ணசாமியை எப்படி இந்த மக்கள் நம்புவாங்க? களத்துக்கே போகாதவரை இவர் களத்துல நிக்கிறாருங்க. யாரு? அண்ணன் மாரி செல்வராஜ் களத்துல நிக்கிறாரு. அப்ப அந்த நம்பிக்கையை பெறாருல, மக்களுடைய நன்மதிப்புகள் பெற ஆரம்பிச்சிட்டாரு, பெற்றுக்கிட்டு இருக்காரு. விமர்சனம் வருது. அந்த பயத்தெல்லாம் சவுசங்கர் கூட பயந்துகிட்டு விமர்சனம் பண்றான். வேற என்ன காரணத்துக்கு விமர்சனம் பண்றான்? நாளைக்கு திடீர்னு ஒரு கேண்டிடேட்டா அறிவிச்சுட்டா போச்சே. ரொம்ப நுட்பமான விஷயம் சொல்றீங்களா? வாய்ப்புகள் இருக்குன்றீங்களா? வாய்ப்புகள் இருக்கு, அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அச்சத்துல இதை பண்ணிருக்கலாம். இந்த இடத்துல அண்ணன் இவ்வளவு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடங்களாக இருக்கிற ஒரு அரசியல்வாதி ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் இவர் ஈஸியா வீழ்த்திடுவாரு, அவருக்கு இருக்க ஆதரவுகள் எல்லாமே இவருக்கு போயிடும் அப்படின்னு சொல்றது ரொம்ப இதா தெரியலையா? அதாவது அவருக்கு இருக்கிற ஆதரவு தாண்டி நான் என்ன சொல்றேன்னா ஜனநாயக சக்தியில் கூடுதல் பலம் அவருக்கு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல நீ ஒவ்வொரு படமும் பரியேறு பெருமாள் படத்துல சொல்லக்கூடிய கான்செப்டா இருக்கட்டும், அதுல நான் டாக்டர் அம்பேத்கரா போறேன் அப்படின்றதான் வாசனை. அதெல்லாம் இன்னைக்கு கிருஷ்ணசாமி அவர்கள் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறது கிடையாது. அவர் அம்பேத்கரையும் தூக்கி பிடிக்கல, மாவீரன் இமானுவேல் சேரனுடைய கருத்தையும் ஏற்றுக்கல. அவர் RSS சித்தாந்தத்தை பயணிக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, கிருஷ்ணசாமி இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வாய் திறக்கல. ஆனால் மாரி செல்வராஜ் களத்துல நிக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல இன்னொரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புறேன். அண்ணன் திருமா அவர்கள் பார்த்தோம்னா 2000 கோடி சஸ்பெண்ட் ஆகிற அன்னைக்கே கோரிக்கை வைக்கிறார். 2000 கோடி நீங்க இந்த நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வைத்தவர் அண்ணன் திருமா தான். ஏன் அவரையும் கோடிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் மனநிலையை புரிந்து செயல்படக்கூடிய அண்ணன் திருமா. இன்னைக்கு அண்ணன் திருமா ஒரு மேடையில் இன்னும் சொல்றாரு, என்ன கேட்குறாங்க, இப்போ அந்த அண்ணன் ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் எப்படிப்பா யாருப்பா சிறந்த டைரக்டர்னு கேட்கும்போது 2 கண்கள் அப்படின்னு அண்ணன் திருமா சொல்றாரு. அப்ப 2 கண்கள் அப்படி அந்த ஒரு கண்களை தான் இன்னைக்கு மாரி செல்வராஜனை களத்தில் நிற்கிறார் அப்படின்னு நான் பார்க்குறேன். என்னுடைய பார்வையில மனிதநேயத்தோட செயல்படுகிறார், அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டார். இதுல இன்னொரு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கிருஷ்ணசாமி ஐயாவை கூப்பிட்டாங்களா போன் பண்ணி வாங்கன்னு களத்துக்கு? இல்ல அண்ணன் மாரி செல்வராஜை கூப்பிட்டாங்களா?
மாரி செல்வராஜ் அவர்கள் தான் களத்தில் நிற்கிறாரு, அவர் தான் கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம ஃபோன் செய்தியை பார்த்தோம், அவர் பேட்டியை சொல்றாரு, இவர்கிட்ட யார் நம்பருமே இல்ல, ஆனா இவர் நம்பர் எல்லா பேரும் வச்சிருக்கான். அப்ப அங்க இருந்து அண்ணே அதுவே மிகப்பெரிய ஒரு கனெக்ட் இல்லையா, மக்களோட ஒரு கனெக்ட் இல்லையா? போனை அட்டன் பண்றது பெரிய விஷயம், அவ்வளவு பெரிய செலிபிரிட்டின்ற மாதிரி காட்டிக்கிறாம அட்டன் பண்றதே பெரிய விஷயம். இல்ல இதுல என்னன்னா, முதலமைச்சருடைய இன்றைய அமைச்சரை வச்சு ஒரு படம் எடுத்த ஒரு நபர், சாதாரண கிடையாது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொரு முக்கியமான ஒரு நடிகர் தனுஷ், அப்புறம் மற்ற நடிகர்களா இருக்காங்க, இவர்களை வைத்து படத்தை இயக்கியவர் வந்து போனே அட்டன் பண்ண மாட்டான். ஆனா இவர் வந்து ஒவ்வொரு போனுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு. அந்த என்ன அண்ணே இந்த மாதிரி எங்கனே இருக்கு, அவர் வந்து அந்த கிராமத்துக்கார மாதிரியே என்ன அம்மால என்ன செய்ய முடியுமோ மணியநேயத்தோட அவரை அங்க போய் நிக்கிறாரு. அப்ப எல்லா உணர்வுகளையும் புரிந்து அங்க நின்றுட்டு என்ன பண்றாரு அப்படின்னு அண்ணன் அமைச்சர் உதயநிதி கூப்பிடுறாரு. உதயநிதி வர்றாரு, நிறைய நிறைய இடத்து வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடைய விளைவு என்ன அப்படின்னா, நிறைய பாதைகள் அமையுது. அதனால என்ன அப்படின்னு பார்த்தா மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், அதுல இருந்து மீட்கப்படுகிறார்கள். ஆனா இதையெல்லாம் வந்து சவுக் சங்கர் என்ன சொல்றான், நீ என்ன அதிகாரியான்னு கேட்கிறேன். அதிகாரியா இருந்தாத்த நீ என்ன அதிகாரியா நான் கேட்கிறேன். சவுக் சங்கரன், நீ எல்லா பேர்த்தையும் கிளைம் பண்றீல, நீதிபதியை கிளைம் பண்றீல, முதலமைச்சரை கிளைம் பண்றீல, நீ என்ன நீதிபதியா இல்ல நீ என்ன அதிகாரியா? ஒண்ணும் இல்ல, சும்மா கருத்து சொல்றது தானே, கருத்து சொல்றது தானே. அப்படி இருக்கும்போது அவரே காலத்தில் நிற்க கூடாது. அந்த அடிப்படையில தான் என்ன அப்படின்னா கிருஷ்ணசாமிக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கு. மக்கள் மனதை வென்றிருக்கிறார். ஏனென்றால் அந்த மக்களுடைய உணர்வுகளை பேசுகிறார், மக்கள் வழிகளை பேசுகிறார். அந்த மக்களோட மக்களை அண்ணன் தம்பிகளாக தங்கச்சிகளாக குழந்தை குட்டியை தூக்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு போறது அப்படின்னா, ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய அந்த ஊர்ல எப்படி ஒரு மனுஷன் வாழ்வானோ அதே மாதிரி அவர்களோட கொஞ்சம் கூட அந்த மாறுபட்ட இயக்குனர் இல்லை அப்படின்னு கடந்து ஒரு மனிதனா, சராசரி மனிதனா நிற்கிறார் தெரியுமா? இப்படியாப்பட்ட ஆளையே ஒரு எம்எல்ஏ வரணும், எம்பி வரணும்னு ஏன் அந்த மக்கள் நினைக்க கூடாது? உணர்வுகளைத்தானே பேசுறாரு, உணர்வுகளை பேசுறாருங்க. பாதிக்கப்படுறத வழியை புரிஞ்சுக்கிறார். வழியை புரிந்து கொண்டவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டதானே தலைவரா வரணும். அவர் தானே ஒரு எம்பியா வரலாம், ஒரு எம்எல்ஏ வரலாம். அந்த அடிப்படையில வந்து ஏன் இது நடக்க கூடாது? காம்படிஷனா இருந்தா வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் ஜீரோ ஆறு வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. இல்ல ஆல்ரெடி ஜீரோ ஆகிட்டார். மாரி செல்வராஜ் வந்து தூக்கி வந்து என்ன அப்படின்னா, ஒரு புரட்சி படத்தின் மூலம் புரட்சி ஏற்படுத்தினா இன்னைக்கு வந்து லைஃப்ல முதல் ஸ்டெப்பை வந்து வெள்ளத்துல நிற்கிறாரு. இது அடுத்த கட்ட மூவா என்ன ஆகும் நமக்கு தெரியல. கண்டிப்பா வந்து திமுக ஏன் ஒரு பயன்படுத்தக்கூடாது? இல்ல அதுதான் நான் கேட்கிறேன். அதாவது திமுகவுடைய ரொம்ப ஒரு க்ளோஸ்ல இருக்கிறாரு. இவர் தான் வந்து அழைப்பே கொடுத்துருக்காரு. ஸ்டாலின் உதயநிதி அவர்களுக்கு வந்து இவர் தான் போன்ல அழைப்பு கொடுத்துருக்காரு. ஆனா நீங்க எங்க இருந்தா நீங்க வாங்கினீங்க அழைப்பு கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் தான் உதயநிதி அவர்களே ஸ்பாட்டுக்கு போனான்ற மாதிரி அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அப்படிங்கிற பட்சத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்டாக்ட் இருக்குது. கான்டாக்ட் தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்குது. ஸோ பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா மக்கள் மனசை வென்றுட்டானே ஏன் ஒரு வேட்பாளரை வரக்கூடாதுன்றேன் நான். அதை ஏன் திமுக சொல்ல முடியாது. திமுக வந்து சில நேரங்களில் வந்து தள்ளி விட்டு போறதும் உண்டு, சில நேரங்களில் வந்து பயன்படுத்துவதும் உண்டு. ஒருவேளை அவரை பயன்படுத்தினால் தென் மாவட்டங்களில் பெருவாரியான வாக்குகள் அவர் பெறுகிற பொழுது, குறிப்பாக அந்த நாடாளுமன்றத்திலே வந்து பார்த்தோம்னா பட்டியல் சமூக மக்கள், குறிப்பாக வந்து பட்டியல் சமூகத்திலே அண்ணன் திரும்ப மிகப்பெரிய ஓட் போலரைசேஷனாக இருக்காரு. தென் பகுதியில் கொஞ்சம் வீக்காக இருக்கு. அந்த வீக்கை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் வாக்குகள் ஜனநாயக சக்தியில் வாக்கு போட்டாலே 40 தொகுதி அவங்க ஜெயிப்பாங்க. பிஜேபி என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து பிஜேபி காரங்க ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்க. அப்ப இவருக்கு வந்து அச்சம் ஏற்படுது. அதாவது நம்ம வந்து தேவேந்திர குல மக்களை வச்சு அரசியல் பண்றோம், ஆனா வந்து இந்த செல்வாக்கு எல்லாமே வந்து ஒரு திசை மாறி போய்க்கு இருக்குது, மாரி செல்வராஜ் மூலமா திசை மாறி போய்க்கு இருக்குது. சோ அதனால நம்மளுடைய செல்வாக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி வந்து செல்வாக்கு இறங்கிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு அச்சப்படுறாரு. கண்டிப்பா பிஜேபியோட என்னைக்கு போய் சேர்ந்தாரோ அன்னைக்கே வந்து அவருடைய செல்வாக்கு இறங்கி. பிஜேபி வந்து கிருஷ்ணசாமியை தூக்கி பிடிக்கிறதுக்கு இழுத்து பிடிக்கிற காரணமே அவங்க தேவேந்திர மக்களை வாக்கு மையப்படுத்தானே. இப்ப கிருஷ்ணசாமி அவர்கள் சைன் பண்ண இவர் மாரி செல்வராஜ் அவர்கள் சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா கிருஷ்ணசாமி அவர்களே தேவையில்லை. அந்த ஒரு அச்சமும் அவர் இருக்கும்ல இயல்பாவே. அந்த அச்சந்தே. அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாரி செல்வராஜ் வந்து சாதியற்ற மனிதராக வாழணும்னு நினைக்கிறாரு. அவரை வந்து ஒரு சாதிய வட்டத்தில் நம்ம அடைக்க. அதனால வந்து அந்த மக்கள் வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நல்ல மனிதரை தேர்வு செய்யறதுல அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அளிக்கிற வாய்ப்பு இருக்கு. இவர் பிஜேபியோட என்னைக்கு ஆர்எஸ்எஸ் ஆனாலும் அன்னைக்கே வேலை முடிஞ்சு வச்சு. ஆர்எஸ்எஸ் ஒரு சித்தாந்தம் சொல்லுவாங்க, எங்களுக்கு இஸ்லாமியர் ஓட்டு தேவையில்ல, எங்களுக்கு கிறிஸ்தவர் ஓட்டு தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்துக்கள் போதும் அப்படின்னாங்க. ஆனால் ஒருவேளை என்ன வேணாலும் நடக்கலாம், தலித்துகளும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்தியாவை ஆட்சியை ஆள போகிறதோ இல்லை தமிழ்நாட்டை ஆள போகிறதோ இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒன்று சேர்ந்தால் தமிழ்நாட்டில் வேற யார் ஓட்டும் தேவையில்லை. கண்டிப்பா இவங்களே தேவையில்ல, இந்தியாவிலே தேவையில்ல. இந்தியாவிலே இவங்களே யார் ஆட்சி பண்ண போறாங்க முடிவு பண்ணலாம். ஆனா தமிழ்நாட்டில் அந்த சூழல் இருக்கு. கிறிஸ்தவர்களும்
இஸ்லாமியர்கள், அதுக்கடுத்து பட்டியல் சமூகம். இந்த சமூக மக்கள் ஒருங்கிணைந்து வாக்களித்தாலே திமுக 40 அவங்க வெற்றி பெறுவாங்க. கண்டிப்பா அந்த கான்செப்டுக்கு மாரி செல்வராஜுடைய பலம் கூடி இருக்கு. அதனால கிருஷ்ணசாமி அச்சப்படுகிறார். கிருஷ்ணசாமி அச்சப்படுறாரு. ஓகே, கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. அந்த செய்தியை நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. ஏன்னா கிருஷ்ணசாமி அவர்கள் யாரை மையப்படுத்தி அரசியல் பண்றாரு அப்படின்னா தேவேந்திர வேளாண் மக்களை மையத்தான் அரசியல் பண்றாரு. பல இடங்களில் ஜாதிய பிரச்சனை எல்லாமே நடக்குது. அந்த இடத்துல போய் ஒரு கேட்டாலும் கூட அவங்க என்ன சொல்றாங்க, ஜாதி பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க, இந்த மாதிரி இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொடுமைகள் நிறையா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கிருஷ்ணசாமி அவர்கள்ட்ட டேரெக்டாகவே சொல்கிறாங்க. ஆனால் மக்களுடைய பார்வை, நம்முடைய பார்வை என்ன அப்படின்னா, ஜாதி பிரச்சனையிலே ஊற்றுக்கண்ணே எதுன்னு பார்த்தோம்னா இந்த சனாதனம் தான், வர்ணாசிரம கட்டமைப்பு தான். ஆனால் இந்த சனாதனம் அந்த இதை வந்து நம்ம உதயநிதி அவர்கள் பேசிய பொழுது முதல் ஆளாக தமிழ்நாட்டில் ஓடி வந்து குரல் பதிவு பண்ண நபர் யாருன்னா ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள். ஆனால் சனாதனத்தின் மூலமாக ஜாதி பிரச்சனை நடக்குது. அப்போ சனாதனத்துக்கு ஆதரவாக இவர் இருந்துக்கிட்டு எப்படி இந்த ஜாதி பிரச்சனையை ஒழிப்பார் அப்படிமா சில கேள்வி இல்லாமல் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி புரிதல் கொண்ட நபர்கள் தேவேந்திர வேளாண் மக்களில் நிறைய நபர்கள் இருக்காங்க. ஸோ அதனுடைய விளைவாக இப்போ மாரி செல்வராஜ் அவர்களுமே வந்து ஒரு மக்களுடைய சேவைகள் அந்த மாதிரி டைரெக்டாகவே களத்தில் இறங்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப நிறையா மக்கள், அதாவது ஜாதியையும் கடந்து ஜாதி எண்ணத்தில் இருக்கிற மக்களும் கூட, ஒரு சில நபர்களும் கூட மாரி செல்வராஜ் அவர்களை தூக்கி பிடிப்பதற்கான காரணங்கள் இருக்குது, தேவைகள் இருக்குது. காலம் கணியலாம், வாக்குகள் ஒரு அரசியல் பாதை கூட போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு விவாதம். கண்டிப்பாக நம்ம அரசியல் காலங்களில் அரசியல் எதிர்கால அரசியலில் என்னெல்லாம் நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்யணும் புரட்சி வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.